ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் தி ராகப். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பீட்ஸ் வச்சு நம்ம ஒரு க்யூட்டான ஒரு நெக்லஸ் மேக் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் அதுக்காக கியர் ஒயர் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கியர் ஒயர் எடுத்துகிட்டு அதில் 2 கியர் லாக் ஆட் பண்ணிக்கிறேன். 2 கியர் லாக் ஆட் பண்ணிவிட்டு அதனுடைய எண்டு வரைக்கும் கொண்டுட்டு போய் நம்ம அதை ஃப்ளாட் நோஸ் ப்ளையர் வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ தட் நம்ம ஆட் பண்ணுற எந்த பீட்ஸும் வெளியில் போகாது. அடுத்ததாக ஒரு ஜம்ப்ரிங் அட்டாச் பண்ணி வச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டே. இப்போ நாம் இதில் பீட்ஸ் ஆட் பண்ணிக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் என்ன நெக்லஸ் செய்ய போகிறேன்னா, ஸ்ட்ராபெரி நெக்லஸ் தான் செய்ய போகிறேன். ஃபர்ஸ்ட் அதுக்கு ஹார்ட் ஷேப் பேர்ல் மாதிரி பீட்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. அதை யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். அதுக்காக 5 to 6 பீட்ஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு நெக்லஸ் எந்த சைஸில் வேணுமோ, கிட்ஸ்க்கு பண்ணுறீங்களா இல்லை பெரியவங்களுக்கு பண்ணுறீங்களான்றதை பொறுத்து இந்த பீட்ஸ் கவுண்ட் வேரி ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு தேவையான அளவுக்குள்ள அந்த ஹார்ட் ஷேப் பீட்ஸ் இருக்கு இல்லையா, அது கோத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஹார்ட் ஷேப்பில் பிளாஸ்டிக் பீட் இருக்குது. அதில் கிறிஸ்டல் பீட் நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரியே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பேர்ல் பீட் இருக்கு இல்லையா, ஹார்ட் ஷேப் பேர்ல் பீட் திருப்பி அது ஒரு 4 கவுண்ட்ஸ் கிட்ட நான் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் டியூலிப் பீட், நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டியூலிப் பீட் நான் ஆட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரெட் கலரில் டியூலிப் பீட் எடுத்திருக்கேன். அது கூடவே அதனுடைய லீஃபையும் ஆட் பண்ணிக்கிடலாம். இதே பேட்டர்ன் தான் நான் ஃபுல்லாமே ஃபாலோ பண்ண போகிறேன். பார்க்குறதுக்கு இப்படி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து அதே போல் பேர்ல் பீட்ஸ் ஆட் பண்ணிக்கிடுவேன். பேர்ல் பீட்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா அந்த பிளாஸ்டிக் கலர் ஹார்ட் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே கிறிஸ்டல் இன்சர்ட் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கிடுவேன். திருப்பி பேர்ல் பீட், அதுக்கப்புறமா டியூலிப் பீட் ஆட் பண்ணுவேன். இதே பேட்டர்ன் தான் நான் ஃபுல்லாமே ஃபாலோ பண்ண போகிறேன். சென்டர் பீஸாக இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்ட்ராபெரி தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் கிட்ஸ் சைஸ் பண்ணுறேன். நீங்கள் இது கிட்ஸ்க்கும் மேக் பண்ணலாம், அடல்ட்ஸ்க்கும் மேக் பண்ணலாம். அவங்கவுங்க ப்ரிஃபரன்ஸை பொறுத்தது. இப்போ நம்ம ரொம்பவுமே க்யூட்டான ஸ்ட்ராபெரி சாம் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதில் ஒரு ஜம்ப்ரிங் அட்டாச் பண்ணிவிட்டு அதையுமே கியர் ஒயரில் நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு அதே சேம் பேட்டர்ன் நம்ம லெஃப்ட் சைடில் எப்படி நம்ம பேட்டர்ன் க்ரியேட் பண்ணோமோ அதே மாதிரி நம்ம ரைட் சைடில் அப்படியே ரெப்ளிகேட் பண்ண போகிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்ட்ராபெரி சாம்க்கு முன்னாடி 4 ஹார்ட் பீட்ஸ் ஆட் பண்ணியிருக்க மாதிரியே ஸ்ட்ராபெரிக்கு அடுத்தது 4 ஹார்ட் பீட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டியூலிப் வரும். அதுக்கப்புறமா திருப்பி 4 ஹார்ட் பீட்ஸ் வரும். அதுக்கப்புறம் இந்த பிளாஸ்டிக் பீட் வரும். திருப்பி அதே சேம் பேட்டர்ன் அப்படியே ரிப்பீட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ரைட் சைடோட எண்டில் இப்போ நம்ம திருப்பியும் ஒரு 2 கியர் லாக் ஆட் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆட் பண்ணி கொண்டுட்டு அதுக்குள்ளே அந்த கியர் ஒயரோட எண்டை திருப்பி இன்சர்ட் பண்ணி நம்ம வெளியில் எடுக்கணும். வெளியில் எடுத்துட்டு இப்போ நம்ம அதை ஃப்ளாட் நோஸ் ப்ளையர் வச்சு நம்ம அதை ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிடலாம். அதுக்கப்புறமா எக்ஸஸாக இருக்கக்கூடிய அந்த கியர் ஒயரை கட்டர் யூஸ் பண்ணி நம்ம கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த எண்டுலேயே நம்ம ஒரு ஜம்ப்ரிங் அட்டாச் பண்ணிக்கிறோம். லெஃப்ட் சைடு எண்டில் ஜம்ப்ரிங் ஏற்கனவே அட்டாச் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் ஒரு லாப்ஸ்டர் ஹூக் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபைனலி நம்மளோட நெக்லஸ் இது போல் ரெடி ஆகிடுச்சு. இந்த க்யூட்டான நெக்லஸ் எப்படி இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு இதுக்கு செட் ஆகிற மாதிரியான ஒரு இயரிங்ஸ் மேக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு ரொம்பவுமே சிம்பிள் தான். ஜஸ்ட்டு ஸ்ட்ராபெரியில் ஒரு ஜம்ப்ரிங் ஆட் பண்ணிவிட்டு அதை ஸ்மால் ஹூப்பில் அட்டாச் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இயரிங்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதில் காமிச்சிருக்க எல்லா திங்ஸும் உங்களுக்கு வேணும், பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இது போல் வீடியோஸ்க்காக நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். See you all in next video. Thank you. Bye.